ஃபுல்லாக வெள்ளமாக இருக்குது. இடத்தை பாரு ஃபுல்லாக குப்பை வந்து கரத்தில் இருக்குங்கிற மலைன்றது மாலை போகுது மலைக்க வேறு ஒழித்து விட்டார். அபாயம் அப்படியே புல் மாதிரி இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு ஃபுல்லாக வெள்ளம் குடிக்கிறது வேணும். இப்போ இல்லைன்னா இதில் ஆட்கள் நிற்கணும். ஆட்கள் நிற்கிறோம். நம்ம தூண்டில் மீன் பிரிவாட்டு எடுக்காங்க. வணக்கம் உறவுகளே, நாங்கள் உங்களை ஜால் பிரதர்ஸ். இன்னைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன சம்பந்தமாக பார்க்க போறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் சரியான மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற நிலைமை தான் இருக்கு. வானிலை ஆராய்ச்சி நிலையத்தால் வந்து சிவப்பு எச்சரிக்கை விட்டுருக்கணும் வடமாகாணத்துக்கு. வெள்ளப்பெருக்கு வெறும் கடல் தொழிலுக்கு போறாக்கள் எல்லாம் கடல் தொழில் போக வேணாம் என்று சொல்லி எச்சரிக்கை எல்லாம் விடுத்திருக்கிறோம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நிலவரம் மழையால என்ன மாதிரி இருக்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவுக்கு போக முதல் எங்களோட சேனலை மறக்காம யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். மழையை இருக்கா பார்த்து கொண்டு வருவோம். அப்படியே மழையை பாருங்க, அடிக்கிறோம் மழைக்கு காலம் அடிக்கிற மழைக்கு அப்படி வெள்ளம் போட்டு கொண்டு வரோம். ஃபுல்லாக வெள்ளமாக இருக்குது. ரோட்டை பாருங்க முடியும். எல்லா இடமும் நேற்று தீயாளு அணைவடிகள் எல்லாம் கொளுத்து பாருங்க. இதில் அப்படியே ஃபுல்லாக வெள்ளத்தை பாருங்க. ரோட்டு வடிகள் கொளுத்தி குப்பிகள் மாதிரி வந்துட்டு பேப்பர்கள். அப்படியே ரோட்டு இருக்கா பாப்பம் வாங்க. அப்படி வெள்ளம் போட்டுட்டு, ஆனால் சும்மா இல்லை வெள்ளம் போட்டுட்டு வெள்ளங்களை எப்படி இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்கள் காட்டுறேன் பாருங்க. இந்த தான் மழை பிடிக்குது. நேற்று தீயாலை கூட பிடிக்க இருக்கா பெய்துட்டு விட்டுட்டுது. ஆனால் இப்போ பாருங்க சக்க மழை ஒன்று பிடிக்குது. கடும் மழை தான் பாருங்க. ரோட்டை பாருங்க. பெய்து கொண்டு தான் இருக்குது மழை கடுமையா. இனி வயல் காணிகள் எல்லாம் நிரம்பி விடும். இதில் வேற காணி நிற்கிது வெள்ளம் பாருங்க. இது சீமேந்த ரோட் தான் போட்டிருக்கேன் நான் தண்ணி ஓடுறதுக்காக. ஆனால் அப்படி வெள்ளம் நிற்கிது வேற. இனி கொஞ்சம் அந்த வெள்ளமாக இருக்கிற நிலங்கள்லாம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வீடுகளுக்கு தான் தண்ணி போயிடும். இங்கே வரணும். அதில் ஆட்டோண்டு போகுதான பாருங்க. இந்த இதில் திரும்புகிற இடத்துல கொஞ்சம் தண்ணி போகல வெள்ளம் போட்டிருக்குங்க. நீங்கள் பார்க்கலாம். நிறைய வெள்ளங்க. அப்படியான வாகனங்கள் இனி ஓடுறதெல்லாம் கவனமாக ஓடணும். எப்போ வந்து யார் யார் அடிச்சுட்டு போவாங்கன்னே தெரியாது. அப்படித்தான் கண்ணே தெரியல ரோட்டால் ஓடைக்க. மழை இருட்டண்டு மற்ற அந்த மழை ஏறம் வந்து கண்ணழக வர்றதால ஹெல்மெட்டெல்லாம் மூடிட்டு போயினா முன்னுக்கு வர வாகனங்கள் தெரியாது. அதை பார்க்கணும். நாங்கள் வயல் சைடும் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு. வெள்ளங்கள் இதுக்கு வந்துட்டோம். மதவடி ரோட்டே தெரியல பாருங்க. ரோட்டும் கொஞ்சம் தெரிய கஷ்டப்படுது. அவ்வளோத்துக்கு
புகாரா இருக்குது, மழை பொழிஞ்சோண்டு தான் இருக்குது. மழையும் குறையிற மாதிரி தெரியல. இந்த காலமை குட்டிச்ச மழை அப்படியே ஒற்றையடியா பெய்து கொண்டே இருக்கு. பருவகாலம் தொடங்கிட்டு தானே, இனி மழை காலம். ஒரு வாகனம் ஒன்று வருது. சத்த மழை. நான் கதைக்கிறத விட உங்களுக்கு கேட்குமோ தெரியாது. இருக்கிற சைட் வெள்ளங்கள் எப்படி இருக்கு, இந்த ரோட் எப்படி இருக்கு, நிரம்புதோ இல்லையோன்றத பார்க்க முடியும். இது எதுக்காக திருப்பி போவோம். வயல்கரை ரோட், நான் வயல்கரை ரோட். பாருங்க வயல், வெள்ளங்கள் போட்டு வயல் எல்லாம் வயல் எல்லாம் வெள்ளம் போட்டு. வெள்ளங்கள் நிறைய வலிக்கிட்டு இப்படியே போட்டா இங்கால இருக்கு அந்த வயல். இப்போ இதுகள் நெல்லுகள் எல்லாம் விதைச்சிட்டினா நெல்லுகள் எல்லாம் மூடிடும். மூடினா கொஞ்சம் தண்ணி நல்லந்தான் மழை செய்ய. ஆனா இப்படியே தொடர்ச்சியா மழை பெய்யுமாக இருந்தா பயிர்கள் எல்லாம் நாசமாகி அழிச்சு போடும். புகாரா இருக்கு பாருங்க, புகார் தனி புகார் மாதிரி இருக்கு பாருங்க. இதாமெல்லாம் இதுல ஒரு அம்மா பாருங்க உதவியாக போட்டு கொண்டு வாரா எப்படி என்னன்னே கூட வந்ததுக்காக. மழை தானே பார்க்க போறோம். மழையருக்கு அப்படியே பார்ப்போம் என்ன நிலைமை. இந்த தொடர் மழை இந்த விடுற மாதிரியும் தெரியல. ஏன்னா வானமும் அப்படித்தான் ஓகே, மூடிய வழியே இருக்குது மழை வானம். வயல் சைட்டில் தான் கட்டுமாக்கி பெய்யுது மழை. இல்லை பாருங்க ஒரு கால்நடை ஒன்று நினைஞ்சு ஒன்று இருக்குது, மாடு ஒன்று நினையுது பாருங்க மழைக்குள்ள. அதனால நேற்று கொண்டு போகிறேன். எங்காலதான் எல்லாரும் அப்படியே மழையாக தானே இருக்கு. வெள்ளத்தை பாருங்க நிறைய வெள்ளம். தொடர் மழையில் மூழ்குமா யாழ்ப்பாணம். ஹிந்து காலேஜ் கிரவுண்ட் அது வந்து வெள்ளம் போட்டுட்டு கிரவுண்டுக்கு ஹிந்து காலேஜ். மலையாத்தான் இதுதான் பண்டத்திற்கு இந்து கல்லூரி. ஒரு பாடசாலை மாணவியரால் போய்கொண்டிருக்கிறார் மலைக்குள்ள நினைஞ்சு கொண்டு. இனி பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கும் வந்து கரைச்சலாக இருக்கும் இந்த மலைன்றது. கஷ்டமாக இருக்கும். காலமையில் வலிக்கிட்டு போகிறது, அது ரெடி பண்ணி வலிக்கிட்டு நாங்கள் பாடசாலையில் போகிறதுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கும். இனி பொடியளவு நல்லம் மழை காலத்துல வயல் கிணறுகள்லாம் நீந்தலாம். அது ஒரு மழை காலத்துல அது ஒரு சந்தோஷம். நிறைய பொடிகளா சேர்ந்து போய் கிணறுகள் எல்லாம் குளிக்கிறது, மாங்காய் ஊற்றி சாப்பிட்றது, அப்படி அது ஒரு செம்பலா போகும். வெயில்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கெல்லாம் மறக்கிற விதத்துல அந்த கிணறுகள்ல குளிக்கிறதெல்லாம் எல்லாம் அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களா இருக்கும்.
மாடுகள் எல்லாம் மழைக்கா நிற்குது ஒதுங்கி. அதான் மாடு மேய்ச்சல் ஓர மாடு மழைக்கா மாடு கொண்டு ஓர மழை மாடு கொண்டு ஓர அண்ணா எப்படி மாடு அதே மாடு இங்க ஏறான் மாடு மேய்ச்சல் ஓரவங்க குடைகளை ஒழிக்கிறார் கொண்டு ஓர 4-5 மாடு மேய்ச்சி கொண்டு மழைக்கையும் கொண்டு ரேன மழைக்கானே ஓடுறியா மாடை இப்படி செய்யறாயா? மாடுகள் போகுது மழைக்க அவர் ஒழிச்சு விட்டார் என்ன காட்டா போறாங்கன்னு ஒழிச்சுட்டார். அதெல்லாம் போகுது எங்க போகுதுன்னு தெரியும் பாவம். பின்னால வார ஒழிச்சு கொண்டு சரி முடியும் நாங்க போவோம்மா. எல்லாம் எங்கட ரோட் தான். எங்கட ரோட்டுக்குள்ள இப்படி மழையாண்டு பார்க்கலாம். இப்படி அங்கே வெளியிடங்களும் போவோம். அராளி சைடு அராளி பாலங்கள் அது வேலையெல்லாம் அவங்களுக்கு இருக்கோம். நாங்கள் காட்டுவோம் மழையில் எப்படி இருக்கு. அந்த அராளி பாலத்தால் எப்படி தண்ணி பாயுது அந்த டேம் எல்லாம் திறப்பி நம்புறது அதை நாங்கள் காட்டுவோம். நல்லூர் பக்கம் நல்ல மழையாம் யாழ்ப்பாணம் அதை எங்களுக்கு பார்க்கணும். அதை எங்களுக்கு எடுத்து போடுவோம். அது சின்ன மழை இருந்தாலே நல்லூர் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கும். சரி இப்போ இன்றைக்கு ஒரு வெள்ளம் போடுற மாதிரி தான் மழை பார்ப்போம். இப்போ ரோட்டால மீன் துள்ளி ஓடும். மீனை விட்டுட்டு நான் பிடிச்ச மீனை தண்ணி ரோடு இந்த இதில் பிடிச்ச மீனுங்க இது வந்து அராளி பாலம் அதெல்லாம் நிற்கிறேன் பாருங்க. அராளி டேம் மீன் பிடிக்கணும். என்னண்ணா நல்ல மழை போலையா? அதுல மீன் ஓடுது பார்த்து வர தண்ணியை பாருங்க இதில் வளைஞ்சு போய்க்கொண்டு நல்லா தண்ணி வேகமா தான் போகுது. ஓ இந்த தண்ணி கூடிச்ச இதுக்கு மேலாட வலி ராம்பி நாங்க முதல் கவனமா போனோம். வலிக்கிட்டோம் நாங்க தண்ணிக்கு விழுந்துருவோம். மீன்கள் நிறைய போயிடும் போல பார்ப்போம். வேற அதுல கொண்டு வரி நம்ம இது எறிகிறதுக்கு போல வேலையால் கொண்டு வந்து மழையின் தூர வலிக்கிட்டு மழை பிளக்க வலிக்கிட்டுதா. இங்கே வாகனங்களும் போகுது. அதெல்லாம் பார்த்து பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். குதிக்கேண்டா நீ மீன்களை பாட்ட ஓடு எவ்வளவு மீனோட இதுக்கு குடிச்சு போட்டோன்னா இந்த காசு என்ன சொல்லுவீங்க. குட்டி மீன்கள்லாம் இங்க அளவு இந்த மட்டை தண்ணி மட்டை இங்க தண்ணி அதுக்குள்ள இறங்கிட்டேன். தண்ணி அதுக்கு இறங்கிட்டேன் விலை போட்டுட்டாரு போதும். சரியாச்சு மேல நிக்கிறேன் பாருங்க சுத்தி பாருங்க. நல்லா பெய்து தான் இருக்கேன் அங்க பாருங்க அதுல மீன் எவ்வளவு அம்பிட்டு மீன் ஓம்பிட்டு இருக்கேன். தூண்டில் போட்டு மீன் பிடிக்க எக்கச்சக்க மீன் பிடிச்சிட்டீங்கன்னா இதுல தூண்டிலும் போடணும். நிறைய மீன் குடி வெட்டுருக்கு. இதுல வெட்டையில நிறைய மீன்கள் குடி வெட்டுருக்கு. முரல் மீன் ஐயா முரல் இது கலர் ஆகுங்க. கலர் என்ன வேற நம்ம மீன் இப்பயே வந்துட்டீங்களா இல்ல வேலைக்கு வந்துட்டீங்க? அரை மணிக்கு பிடிக்கிறேன் பாருங்க. கொண்டு வர வேறுங்க மீன் எவ்வளோ மீன் இப்பதான் கொண்டாந்து போட்டவே பாருங்க பிடிச்சிட்டாரு மீன். நிறைய
நிறைய மீன் பிடிக்குது. தூண்டில்ல மீன் பிடிவாட்டு எடுப்பாங்க. தூண்டில்ல மீன் வாங்கிட்டு பாருங்க. உங்க பிடிக்குதுண்ணா அண்டை கூட நாங்க உங்களுக்கு ஒரு காணொளி காட்டியிருப்போம் மழையான்னு சொல்லி. அப்பேக வந்து இந்த அளவு இதுவும் காட்டினாங்க. ஆனா பாருங்க இன்றைக்கு வந்து எவ்வளவு கூடிட்டு பாருங்க, 3.5 அடிக்கு மேல கூடிது தண்ணி. அதே மாதிரில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் போனா கூடிடும். அப்படியில நிக்குது. இந்த இது அப்படியே கூட 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 அப்படியே கூடிடும். அதுக்குள்ள இறங்கி போய் கொண்டு பாருங்க. மழை தானே இப்ப அரச பேருந்து கொண்டு போகுது. இதுல பிடிச்ச மீன் எல்லாம் போட்டு வச்சுக்க எடுத்துட்டு நான் திருப்பி எறிய போயிடும். திரளி மீன் விக்கிறதோ இல்லாட்டிக்கு நீ சமையலுக்கு ஆக்களுக்கு விற்கிறது இல்லை என்ன சமையலுக்கு பாருங்க பிடிச்சிட்டாங்க எவ்வளவு முகத்திலே ஒரு சந்தோஷம் கொண்டு தெரியுது. மீனண்டா மீன் தான் எறிஞ்சாரு தான். அவருக்கு சிரிப்பும் வந்துட்டு இதெல்லாம் முதல்ல வந்து எறிஞ்சவர். இப்போ எறிஞ்சிட்டாரு பாருங்க எவ்வளவு மீனை போட்டு வந்து பாருங்க. மீனை கொடுக்குற கொண்டு போறாரு, கரைக்கு கொண்டு போறாரு. பிடிக்குது பாருங்க. இப்போ உடன் மீன் பிடிச்ச உடன் மீன் அப்படி எல்லாத்தையும் மீன் பிடிக்கணும் பாருங்க. லைனு துடிச்சு கொண்டு இருக்கு பாருங்க. இது பொம்மை வழி. இனி வந்து இவைக்கு கொஞ்சம் கரைச்சலா இருக்கும். மழைகள் வந்தா இப்படி வெள்ளம் இப்போ கொஞ்சம் போட்டிருப்பாருங்க. ஆனால் இந்த வெள்ளங்கள் எல்லாம் இனி வீடுகளுக்குள்ள போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போயிட்டு பாருங்க. இதுல இனி இந்த வெள்ளங்களுக்கு தான் இந்த வீடுகள் எல்லாமே இருக்கும். கரைச்சல் படுவினோம். இந்த சைட் இருக்கிற ஆக்கள் வந்து சரியான கஷ்டப்படுவினோம் பாருங்க. ஏனென்றா இது வந்து காணி பள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்க. சின்ன மழை என்றாலுமே வெள்ளம் போட்டுச்சுன்னு சொன்னா தண்ணி உள்ளே போயிடும். இப்ப பாருங்க இதில் நிற்கக்கூடிய நீங்க பார்க்கலாம். தண்ணி பாருங்க தண்ணிகளுக்கு பாருங்க. இந்த குளத்துல கூட பாருங்க போட்டிருக்கு. அபாயம் அப்படியே புல் மாதிரி இருக்கு. ஆனா இது ஒரு குளம். கவனமா இருந்து கொள்ளுங்க. இது சும்மா பார்க்க இது மாதிரி இருக்கு. ஆனா இது ஒரு குளம். நடந்து போற புல்வெளி மாதிரி இருக்கும். ஆனா அது குளம். யாழ்ப்பாணத்தை பாருங்க. மலையாண்டு சொன்னாலும் ஆட்கள் குறையில்லை. யாழ் வீதி எல்லாமே இருக்கு. ஆனா நேற்று இருந்த சனம் இன்றைக்கு இல்லை. நேற்று தீபாவளி, இன்னைக்கு அடுத்த நாள். ஆனா அந்த வரவரப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா வாகனங்கள் ஆட்கள் நடமாட்டங்கள் குறைவில்லை. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. யாழ்ப்பாணம் எப்பவுமே டிராபிக் தான், கிரௌடா தான் இருக்கு. சிக்னல் அதை போய் பார்ப்போம். உடுப்பு கடைகள் இருந்த முத்த வழியே பார்ப்போம் என்ன நிலைமையில இன்றைக்கு. நேற்று வெள்ளக்காரையும் போய் வெள்ளக்காரர்லாம் போய் கடைகள் நேற்று தீபாவளி கலாட்டின முட்டை வழி. இன்றைக்கு பாருங்க நிலைமையை பாருங்க. எல்லாம் குப்பைகள் போட்டபடி கிடக்கு பாருங்க. நீ இவ்வளவு துப்புரவு செய்யறது மாநகர சபைக்கு தானே வேலை. அதே நிலை ஆட்லாம் பாருங்க. பாருங்க என்ன நிலைமையில முட்டை வழி இருக்குன்னு பாருங்க.
எல்லாம் குப்பைகள் எல்லாம் பொலித்தீனுகள் பேக்குகள் சகலம் பாருங்க. இங்க இந்த இடத்தை பாருங்க, ஃபுல்லா குப்பை தான். கடதாசி பொலித்தீன் மாநகர சபைக்கும் வேலை தான் மாநகர சபைக்கு தான் வேலை. போட்டு முத்தவழி வெள்ளமும் போட்டுட்டது குப்பையாகவும் போச்சு. இப்படியே காட்டுற மாதிரி கடைகளும் எல்லாமே கலாட்டினா உண்டியோட எல்லாரும் வலிக்கிறீனம் போல. மழை தானே நீ நின்று பிரியோசனம் இல்லை, அதனால வலிக்கிறீனம். அடுக்கினான் மழையோட மழை இல்லைன்னா மழை இல்லானே இங்காலையும் வெள்ளம் ஃபுல்லா வெள்ளம். எப்படி இருந்த முத்தவழி இப்போ எப்படி கிடக்கன்ற அலட்டினா எல்லாம். என்ன என்னன்னு தெரியல. விடுங்க, மோட்டர் சைக்கிள் சரியா இப்படியே போ. இதுல இந்தியன் செலக்ஷன் இருந்தது. வெள்ளம் போட்ட மாதிரி வெள்ளம் இல்ல, மழை பெய்தது. வெள்ளம் மாதிரி காலம் சொன்னது, ஆனா ஓடிட்டு போல தண்ணியா ஃபுல்லா. அப்படியே வெள்ளம் இல்ல. பேமெண்ட் ரோட்டை பார்ப்போம். அப்படி இது குளம், புல்லுக்குளம் பேமெண்ட் ரோட்டும் நேற்று முந்த நாள் எல்லாம் இதால போகவே இல்லாது. சும்மா நோமலா போகக்கூடிய மாதிரி. கிரௌடே இல்லை, நோமலா இருக்கு ரோட். நோமலா போகலாம். இல்லைன்னா இதுல ஆட்கள் நிற்கணும், ஆட்கள் நிற்கிற தரம் இல்லையே போகலாம். நோமலா வீதி எல்லாமே சும்மா நோமலா இருக்கு. இதுல இருந்த கடைகளோ ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஓகே தான் இருக்கு. பரபரப்பாத்தான் இருக்கு. நான் யாழ்ப்பாணம் பழக்கடை ரோட். இது சும்மா நார்மலா தான் இருக்கு. போயிடலாம். அந்த வண்டி இருக்கிறதாவது நாங்கள் ஏதாவது போயிடாது. இப்படி பார்க்கலாம் பாருங்க. நோமலா மாறி இருக்கிற யாழ்ப்பாணத்தை பாருங்க. தீபாவளிக்கு சும்மா நோமல் உடம்பு மாதிரியே மாறி இருக்குது. அப்படி அதை சும்மா இப்போ போய் வரக்கூடிய மாதிரி இருக்கு. நகைக்கடையெல்லாம் 4 பையன்களுக்கு வந்துட்டு தான் நகைக்கடையா போய் என்னண்டு நகை வந்தா என்னண்டு வேண்டும். இப்ப கவரிங் விலை கூடிட்டு தான். மறுபடி கவரிங் நகை இந்த டிமாண்ட் கூடிட்டு தான். எல்லாருமே கவரிங் நகையா இருப்பாங்க. களவு கூட தானே இப்ப எல்லாம் களத்துல சும்மா சங்கிலி போட்டுனால இறக்குறாங்க. தோட்டி அறுத்து கொண்டு போறாங்களாம். அப்படி இருக்கு நிலைமை மாறிட்டு. இதுதாங்க கஸ்தூரியார் ரோட். இது ஸ்டாண்டி ரோட். இப்படியே போகும். ஸ்டாண்டி ரோட் இருக்கா போய் பாப்போம். மழை இப்ப கொஞ்சம் பெய்து ஓஞ்சிருக்கு தானே. காலமே 3 மணிக்கு தொடங்கின மழை
இப்ப சரியா 3 மணி அடுத்த பின்னேரம் 3 மணிக்கு தான் விட்டுருக்கு. வாகனம் ஓடணும் இதான். வெள்ளம் போட்ட மாதிரி இல்ல தானே? இல்ல வெள்ள வண்டி இல்ல. லாரி எவ்வளவு பாருங்க. இலங்கை சுற்றுலாத்தலம் வேரியகுளம் தற்போதைய நிலை பார்த்த நீங்க இப்படியே சும்மா இருக்கா. போய் நல்லூர் நிலைமையும் பார்ப்போம். என்ன நல்லூர்ல என்ன மாதிரி அதையும் பார்த்து கொண்டு வரும். நான் அப்படியே நல்லூருக்கு வந்துட்டேன். நல்லூரை உங்களுக்கு அப்படியே பார்ப்போம். நல்லூர்ல நிலைமையும் பார்ப்போம். இந்த பெய்த மலைக்கு வெள்ளமே போட்டிருக்கோன்னு பார்ப்போம். நல்லூர்ல நல்லூர்லயும் வெள்ளம் இல்லையானு போமா. நல்லூர் கந்தசுவாமி கோவில். நாளைக்கு தொடங்குறேன் திருவிழா. மறுபடி கந்த சட்டி திருவிழா 6 நாள் கந்த சட்டி. பின்னேற நேரங்கள்ல நல்லூர்ல சாமி சுத்தும். அதை சனம்தான் பாருங்க. அப்ப நாளைக்கு எப்படின்னு தொடங்கு. நாளைக்கு நல்லூர்ல கந்த சட்டி தொடங்கவே அது நல்லூர் யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம். வெள்ளம் இல்லை பெருசா, சும்மா நார்மலா இருக்குது. நாளைக்கு திருவிழா கோயில பாருங்க. நாளைக்கு பின்னேரம் வந்தா திருவிழா நடக்குமே. பின்னேரம் விடியா பூசையம் இருக்கு. பின்னேர பூசையம் இருக்கு. 6ஆம் நாள் சூரம்போ. சரி, இப்ப நாங்க உங்களுக்கு ஜாழ்ப்பாணத்திற்கா காட்டி இருக்கிறோம். தீபாவளிக்கு அடுத்த நாள் பெய்த மழையில வெள்ளம் போட்டதோன்னு சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை. ஆனா 3 மணில இருந்து காலம் 3ல இருந்து மதியம் 3 மணி மட்டும் பெய்ததுதான். ஆனா நினைக்கிற அளவுல வெள்ளம் போட இல்லை. பாதிப்பு ஏற்படுற அளவுல இல்ல. இனி வர்ற நாட்கள்ல இந்த மழை தொடர்ச்சியா பெய்தா என்ன நடக்கும்னு சொல்ல தெரியல. அப்படியே நடந்தா நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலம் அறிய தருவோம். மறுபடியும் திருப்பி சுற்றி பார்ப்போம் யாழ்ப்பாணத்தை. இப்போதைக்கு நாங்க இதுல காட்டின காணொலியை இதோட நிறைவு செய்வோம்.